ஹாய் வாங்க இன்றைக்கி நாகர்கோவில் ஸ்டைலில் அவியல் கூட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த அவியல் கூட்டு செய்கிறதுக்கு நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் தவிர மற்ற எல்லா வெஜிடபிள்ஸுமே சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நாகர்கோவில் ஸ்டைலில் இன்றைக்கி அவியல் கூட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இதில் கேரட்டு, பீன்ஸு, கத்தரிக்காய், புடலங்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இந்த காய்கள்லாம் நான் சேர்த்துருக்கேன். ஓகே, இதை குக்கரில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுக்கலாம். குக்கரில் வச்சு எடுக்கிறது கொஞ்சம் காய்கறி நல்லாவே சாஃப்டாக குக் ஆகிருக்கும். அதுக்காக குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இதை. ஓகே, இப்போ குக்கரில் ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ காயை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லாவே குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஜீரகம் இதெல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இந்த காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சுட்டு இதுக்கு தாளித்து சேர்த்தா போதும். அவியல் கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் தவிர வேறு எதுவுமே இதுக்கு டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்காது. தேங்காய் எண்ணெய் வாசனை நல்லாயிருக்கும். அதனால தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் இந்த நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த காயோடு சேர்த்து காய்க்கு மேலே இதை ஊற்றிட்டு அப்படியே ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அவியல் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.